என்னோடய வீக்னஸ்ஸு யாருன்னு தெரியுமா இந்த வீட்டில்? அது துஷார். என்னது துஷாரா? துஷார் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா? டேய் துஷார் வந்துட்டியாடா? என்னங்க கட்டி பிடிச்சி உருண்டுட்டு கிடக்குறாங்க? ஆஹா, ஏய் கட்டி பிடிக்காத, அது வந்து விஜய் சேதுபதி ப்ராப்பர்ட்டி, விஜய் டிவி ப்ராப்பர்ட்டி என்னமோ அரோரா. பலூனை எவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்ன டாஸ்க்குனா, காலையிலே வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபினாலே வீக்கோட டாஸ்க் நம்பர் 1, உங்களை நீங்களே வந்து உணரும் தருணம், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. சீட்ஸ்லாம் எழுதி போட்டு வச்சுருக்காங்க, கொஸ்டின்ஸ் எழுதி போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வர்றான். யார்? பக்ராம் அவன் வர்றான். அவன் எடுக்கிறான், உங்களுக்கு இந்த வீட்டில் பிடிச்ச சாப்பாடாம் எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த பிக் பாஸ் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள போட்டு செருப்பாலிட்டி அடிக்கணுங்க. என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச குழம்பு எது, சாப்பாடு எதுன்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், கனி வச்ச அந்த மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க, அன்பு கேங்க எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. அவ்வளோதான். என்னமோ கனிமாங்க, எஃப்ஜேமாங்க, விக்ரம்மாங்க, சபரிமாங்க, இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க எனக்கு. அப்புறம் திவ்யாவுக்கு என்ன இது வருதுன்னா, நீங்கள் உங்களே ப்ரௌடாக நினச்சி ஃபீல் பண்ண விஷயம் எது, நினச்சிக்கிட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரௌட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? கத்திக்கிட்டே இருப்பேண்ணா, அதுதானே ப்ரௌடு, வேற என்ன? திவ்யாவுக்கு வேற என்ன? டிக்னிட்டி, டெக்காரம், பீடி வாயி, பீடி சிகரெட்டு குடிக்கிற திவ்யா தான். வேற என்ன ப்ரௌடு? அது சொல்லுதே, நான் வந்து தைரியமாக பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன், அடித்து நிற்கிறேன், என்னோடய ஸ்டாண்ட்லேருந்து நான் இது பண்ணி அதை விளக்குறேன். ஸோ எல்லோரும் சொல்லும்போது நீ வந்து தைரியமான பொண்ணு, நீ வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்து நல்லா நின்றுக்கிட்டு இருக்க, கேள்வி கேட்குற, நல்லா சமைக்கிற, எல்லாமே நீ போல்டாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ப்ரௌடு. அப்படி என்ன அறியாமலே நான் வந்து டைட்டில் வின்னராகவே உணர்ந்த தருணம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா வளரிகிட்டு இருக்கு. அதான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து சபரி. அதாவது இந்த வீட்டில் நான் என்னை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஆள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யார்? கன்னி தீரு. பாருங்க பார்த்தீங்களா, விக்ரம் கன்னி தீரு, சபரி கன்னி தீரு. அதான் சொல்கிறேன்ல, அன்பு கேங். ஆனந்த யாழை அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னு ஒன்றும் தெரிலங்க. அடுத்து அரோரா அவங்களுக்கு வருது. அவங்களுக்கு என்ன வருதுன்னா, அதாவது உங்களோட வீக்னஸ் இந்த வீட்டில் என்ன நினைக்கிறீங்க, யாருன்னு நினைக்கிறீங்கன்னு எல்லோரும் சிரிச்சுட்டாங்க, கைத்தட்டி கொண்டாடுறாங்க. உனக்கு வீக்னஸ் வந்து ஒன்றும் இல்லை, உன் பலூனு. அப்புறம் கமருதீனோட நெஞ்சில் போய் வச்சுக்கிட்டு உன் பலூனை வச்சு உரசுறது. அப்புறம் துஷாரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி வந்து ஒரு கில்மா பண்ணுறது. அப்புறம் துஷாரை வந்து பாத்ரூமில் கூப்பிட்றது. அப்புறம் துஷாரை கட்டி பிடிக்க சொல்கிறது. எப்படியாவது துஷாரை உள்ளே வச்சு மேட்ரை முடிச்செல்லாம் பார்த்த பலூனக்கா, ஆனால் முடியல பாரு. கடைசி வாரம் வரையும் வெயிட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு பார்த்தியா நீ. இப்போ தான் வந்திருக்கான் உள்ளே. கடைசியில் பார்த்தா துஷார் தான் அவங்களோட வீக்னஸ், வேறு யாரும் கிடையாது. துஷார் தான் அரோராவோட வீக்னஸாக. ஹலோ, யாரா நீங்களா? விஜய் சேதுபதி தான்டா வீக்னஸில் இருக்கான். இப்போ அரோரா வந்து வீக்னஸ் பண்ணி வச்சுருக்கு. விஜய் டிவியில் உள்ளவங்க, அப்புறம் ஸ்பான்சர்ஷிப்பில் உள்ள சில பேருக்கு பலூனு வேணும், பலூனக்காவோட பலூனு வேணும். அப்புறம் விஜய் டிவியில் உள்ள ஆட்களுக்கு பலூனக்கா பலூனு வேணும். விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக வேணும். அவரெல்லாம் வந்து நீ டைட்டில் வின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து துஷாரோட ஓடிட்டின்னு வச்சுக்க, துஷாரை அடித்து விரட்டி விட்டு உன்னை இவ்வளோ தூரம் எவ்வளோ ஏச்சு பேச்சுக்கெல்லாம் வாங்கி மக்கள் கழுவி ஊற்றுறாங்க, அதெல்லாம் தாண்டி உன்னை கொண்டு வந்து டைட்டில் வின்னர் ஆக்குனா நீ துஷார் கூட ஓடிடுவியா? எங்கேயும் ஓட முடியாது. பலூன் வேணும், சண்டை வந்துடும் தெரியுமா? துஷாருக்கும் விஜய் சேதுபதிக்கும் சண்டையே வந்துடும். விஜய் டிவியில் உள்ளவங்களுக்கெல்லாம் சண்டை வந்துடும். ஏண்டா பலூனை நாங்கள் அபகரிக்கலாம்னு பார்த்தா நீ அபகரிக்கலாம் பார்க்குறியா? போடா கோமாளி, ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தி விட்ருவாங்க. இது தெரியாமல் இருக்குது அரோராக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.